நெக்ஸ்ட் ப்ராப்ளம் மெர்ஜிங் 2 சார்ட்டட் லிங்க் லிஸ்ட். நமக்கு 2 சார்ட்டட் லிங்க் லிஸ்ட் இன்புட்டா இருக்கும். அந்த 2யும் வந்து திரும்ப அகைன் வி ஹேவ் டூ மெர்ஜ் இட் இன்டூ அ சார்ட்டட் லிஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு 2 லிஸ்ட் இருக்கு. சே லிஸ்ட் 1 ஹேஸ் வேல்யூஸ் 1, 2, 4 அண்ட் லிஸ்ட் 2க்கு வந்து 1, 3, 4 இருக்குதுன்னா, நம்மளோட அவுட்புட் வந்து எப்படி இருக்கணும்னா 1, 1, 2, 3 அண்ட் 4, 4. ஒரு லிங்க் லிஸ்ட் எலிமெண்ட்ஸ ரிவர்ஸ் பண்றதுக்கு நம்ம வந்து 2 பாயிண்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம்ல. அந்த நோடோட அந்த கரண்ட் நோட், அதோட ப்ரீவியஸ் எலிமெண்ட்ட பாயிண்ட் பண்றதுக்கு ஒரு பாயிண்டர், அதோட நெக்ஸ்ட் நோட பாயிண்ட் பண்றதுக்கு ஒரு பாயிண்டர். அந்த மாதிரி இங்க 2 லிங்க் லிஸ்ட் இருக்குல்ல, அத மெர்ஜ் பண்ண போறோம். ஸோ ஒவ்வொரு லிஸ்ட்டையும் வந்து நம்ம ஆக்சஸ் பண்றதுக்கு L1, L2ன்னு 2 பாயிண்டர்ஸ் யூஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் லிஸ்ட் வந்து 1, 2, 3 செகண்ட் லிஸ்ட் வந்து 1, 2, 4 அப்படின்னு இருக்குன்னா, L1 வந்து ஃபர்ஸ்ட் இங்கே பாயிண்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ட சார்ட் பண்ணி அந்த ஃபைனல் அவுட்புட் லிஸ்ட்ல நம்ம எழுதினதுக்கு அப்புறமா அந்த L1 பாயிண்டர அப்டேட் பண்ணி L1 ஈக்குவல் டூ L1 டாட் நெக்ஸ்ட்ன்னு அப்டேட் பண்ணிட்டே இருக்க போறோம். ஸோ வி ஆர் யூசிங் த பாயிண்டர்ஸ் L1 அண்ட் L2 அஸ் அ வே டூ டிராவர்ஸ் ஈச் ஆஃப் த லிஸ்ட் ஒன் பை ஒன். ஒவ்வொரு ஸ்டெப்லயும் கம்பேர் L1 டாட் வேல்யூ அண்ட் L2 டாட் வேல்யூ 2 லிஸ்ட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டோட வேல்யூ வந்து கம்பேர் பண்ணி பார்க்க போறோம். கம்பேர் பண்ணிட்டு எது ஸ்மாலரா இருக்கோ அத வந்து ஃபைனலா ரிசல்ட் நோட் கூட ஆட் பண்ண போறோம். 2மே ஈக்குவல்னா எது ஃபர்ஸ்ட் இருக்கோ அத நம்ம ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணிட்டு எந்த லிஸ்ட்லேருந்து வேல்யூவ தூக்குனோமோ அந்த லிஸ்ட்டுக்கு வந்து L1 ஈக்குவல் டூ L1 டாட் நெக்ஸ்ட் அப்டின்ட்டு L1 பாயிண்டர அந்த ஃபர்ஸ்ட் நோட்லேருந்து செகண்ட் நோட் பாயிண்ட் பண்ற மாதிரி அப்டேட் பண்ண போறோம். பாயிண்டர வந்து ஃபார்வர்டா மூவ் பண்ணிட்டே இருக்கணும். இந்த ப்ராசஸ் நம்ம எவ்வளோ நேரம் ரிப்பீட் பண்ணணும்னா, ஏதாவது ஒரு லிஸ்ட் வந்து எம்ப்டி ஆனதுக்கப்புறம். இங்க நமக்கு 2 லிஸ்ட்லயும் சேம் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் தான் இருக்கு. ஸோ நம்மளோட எலிமெண்ட்ஸ பார்க்குறப்போ இது வந்து சேம் டைம்ல தான் வந்து 2 லிஸ்ட்டுமே எம்ப்டி ஆகும். சப்போஸ் செகண்ட் லிஸ்ட் வந்து இப்போ நமக்கு 5 எலிமெண்ட்ஸ் இருக்கு அப்டின்னா என்ன நடக்கும்னா, 1 இன்சர்ட் ஆகும். செகண்ட் லிஸ்ட்லேருந்து 1 இன்சர்ட் ஆகும். தென் 2 லிஸ்ட்லேருந்து இன்சர்ட் ஆன அப்புறமா, இங்க 3 இன்சர்ட் பண்ணிருவோம். அதுக்கப்புறமா வந்து ஃபர்ஸ்ட் லிஸ்ட் வந்து முடிஞ்சிருச்சு. செகண்ட் லிஸ்ட்ல 4, 5, 6 வந்து அப்டியே லைனா இருக்கும். ஃபர்ஸ்ட் லிஸ்ட் எம்ப்டி ஆச்சுன்னா, செகண்ட் லிஸ்ட்ல ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் எதெல்லாம் இருக்கோ அத லைனா அப்டி ஆட் பண்ணி விட்டுற வேண்டியதான். இந்த 3க்கு அப்புறம் இதுதான் அப்டின்ட்டு. ஆஃப்டர் ஒன் லிஸ்ட் பிகம்ஸ் எம்ப்டி, டச் த ரிமைனிங் நோட்ஸ் ஆஃப் த செகண்ட் லிஸ்ட் கம்ப்ளீட்லி. ஒன் லிஸ்ட் எம்ப்டியா இருந்துச்சுன்னா, அதர் லிஸ்ட்ட மட்டும் ரிட்டர்ன் பண்ற மாதிரி ஃபர்ஸ்ட்டே பேஸ் லாஜிக் எழுதிக்கலாம். 2 லிஸ்ட்டுமே எம்ப்டியா இருக்குன்னா, கம்பேரிசனே பண்ண வேணாம். ரிட்டர்ன் நல் அப்படிங்கிற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். தென் டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து ஆர்டர் ஆஃப் n பிளஸ் m வரும். ஃபர்ஸ்ட் நம்ம லிங்க் லிஸ்ட்டோட நோடுக்கு என்ன ஸ்ட்ரக்சர் வேணுங்கிறதுக்கு ஒரு கிளாஸ் டிஃபைன் பண்றோம். இப்போ அந்த ஆக்சுவல் மெர்ஜ் ஃபங்ஷனுக்கான லாஜிக் வந்து பார்க்கலாம். பப்ளிக் கிளாஸ் மெர்ஜ் சார்ட்டட் லிஸ்ட். இந்த ஃபங்ஷன் நேம் வந்து என்ன எழுதியிருக்கோம்னா, பப்ளிக் ஸ்டாட்டிக் லிஸ்ட் நோட் மெர்ஜ் டூ லிஸ்ட் ஆஃப் லிஸ்ட் நோட் L1, லிஸ்ட் நோட் L2. நம்ம லிங்க் லிஸ்ட்ல போடுற அந்த எல்லா மெத்தட்ஸ்க்கும் ஆல்மோஸ்ட் ஸ்டாட்டிக் கீவேர்ட் தான் நம்ம யூஸ் பண்ணி போடுறோம் அந்த மெத்தடுக்கு. ஏன் நம்ம வந்து ஸ்டாட்டிக் கீவேர்ட் யூஸ் பண்றோம்னா, ஜாவா வந்து டிஃபால்ட்டா எல்லாருக்குமே கிளாஸ் பேஸ்டு ப்ரோகிராமிங் தான். ஊப்ஸ் கான்செப்ட் வச்சு தான் வரும். ஸோ ஒவ்வொரு ப்ரோகிராமும் நம்ம கிளாஸுக்குள்ள தனித்தனி ஃபங்ஷன் எழுதி தான் கிரியேட் பண்ணுவோம். ஸோ டெக்னிக்கலா அந்த ஃபங்ஷன நம்ம கால் பண்ணணும் அப்படின்னா, அந்த கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி தான் கால் பண்ண முடியும். இங்கே நமக்கு ஆப்ஜெக்ட்டுக்கும் நமக்கும் வந்து அந்த அளவுக்கு சம்மந்தம் இல்ல. நம்மளோட ப்ரோகிராம் 2 லிங்க் லிஸ்ட் இருக்கு. அத வந்து மெர்ஜ் பண்ணணும். இல்ல ஒரு லிஸ்ட்ட வந்து ரிவர்ஸ் பண்ணணும். இங்க வந்து ஊப்ஸ் கான்செப்ட்க்கு வந்து நம்ம இங்க ரொம்ப டீப்பா வந்து பண்ண போறதில்ல. ஜஸ்ட் இதே மெர்ஜ் ஃபங்ஷன வந்து 1 ஆர் 2 டைம்ஸ் நம்ம கால் பண்ணிக்குவோம். இல்ல போன டைம் வந்து ரிவர்சல் வந்து டைப்ஸா ரிவர்ஸ் பண்றப்போ, அந்த ஃபங்ஷன் 2, 3 டைம்ஸ் கால் ஆயிட்டே இருக்கும். அப்போ ஒவ்வொரு டைமும் கால் ஆகுறப்போ, ஆப்ஜெக்ட்ட வச்சு தான் கால் பண்ணணும் அப்படின்னு இன்னொரு கிரைட்டீரியா, இன்னொரு காம்ப்ளெக்ஸிட்டி ஆட் பண்ண வேணாமேன்ட்டு தான், நம்ம வந்து எல்லா ஃபங்ஷனையும் வந்து ஸ்டாட்டிக் கீவேர்ட் போட்டு எழுதிக்கிறோம். ஸ்டாட்டிக் கீவேர்ட் போடுறப்போ, இது வந்து பியூர் ஃபங்ஷன் ஆயிடும்ல. இதுக்கு வந்து நம்ம ஆப்ஜெக்ட் வச்சு தான் கால் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்ல. சப்போஸ் நம்ம வந்து காருக்கு ஒரு கிளாஸ் எழுதியிருக்கோம். ஸோ இந்த ஃபங்ஷனோட ரிட்டர்ன் டைப் வந்து லிஸ்ட் நோடுன்னு போட்டிருக்கோம். ஏன்னா 2ம் மெர்ஜ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஃபங்ஷன் வந்து எத ரிட்டர்ன் பண்ணணும்னா, இந்த மெர்ஜ்ட் லிஸ்ட்டோட ஹெட் நோட் என்ன? அப்டேட்டட் ஹெட் நோட் எதுங்கிறத இது ரிட்டர்ன் பண்ணும். அதனால இதோட ரிட்டர்ன் டைப் வந்து லிஸ்ட் நோட். தென் ஃபங்ஷன் நேம் மெர்ஜ் டூ லிஸ்ட். ஃபங்ஷனுக்கு 2 பாராமீட்டர்ஸ் லிஸ்ட் நோட் L1 அண்ட் லிஸ்ட் நோட் L2. ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம எட்ஜ் கேஸ கவர் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா ஆக்சுவல் லாஜிக் போலாம். இஃப் L1 ஈக்குவல் டூ நல் அப்படின்னா ரிட்டர்ன் L2. இந்த லாஜிக் என்ன? லிஸ்ட் 1 வந்து எம்ப்டியா இருக்கு. L1 ஈக்குவல் டூ நல்னா என்ன? L1 வந்து இந்த நம்மளோட ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ட இல்லன்னா கரண்ட் எலிமெண்ட்ட பாயிண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ L1 நல்லா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுல வந்து நோட் எலிமெண்ட்ஸே இல்லன்னு அர்த்தம். ரிட்டர்ன் L2. லிஸ்ட் 1 எம்ப்டியா இருக்கு. அந்த லிஸ்ட் L2 ஆல்ரெடி சார்ட்டடா இருக்கு. அத மட்டும் ரிட்டர்ன் பண்ணா போதும். அண்ட் செகண்ட் எட்ஜ் கேஸ் இஃப் L2 ஈக்குவல் டூ L. அந்த L2 ஓட கரண்ட் பாயிண்டர் எம்ப்டியா இருக்கு. L2 ஓட ஹெட் எம்ப்டியா இருக்குன்னா என்ன? மொத்தம் L2ல வந்து எலிமெண்ட்ஸே இல்ல. அந்த லிஸ்ட் 2ல எலிமெண்ட்ஸ் இல்ல.
இங்க போன டைம் வந்து ரிவர்சல் பண்றப்போ ப்ரீவியஸ் பாயிண்டர், நெக்ஸ்ட் பாயிண்டர், கரண்ட் பாயிண்டர்ன்னு சேவ் பண்ணோம்ல. அந்த மாதிரி இங்க வந்து டம்மின்னு ஒரு பாயிண்டர் கிரியேட் பண்றோம். டம்மி நோட் அண்ட் தென் கரண்ட் நோட். கரண்ட் நோடுங்கிறது என்னன்னா, ஒவ்வொரு டைமும் வந்து நம்ம சார்ட்டட் லிஸ்ட்ட வந்து புதுசா இன்னொரு லிஸ்ட்ல ஆட் பண்ண போறோம்ல. ஒவ்வொரு டைமும் எந்த பொசிஷன்ல ஆட் பண்றோமோ, அந்த பொசிஷன ரெஃபர் பண்றதுக்கு தான் கரண்ட். நம்ம ஃபர்ஸ்ட் இடத்துல ஆட் பண்ணிட்டு, தென் செகண்ட் இடத்த ஃபில் பண்ணணும்னா, கரண்ட் ஈக்குவல் டூ கரண்ட் டாட் நெக்ஸ்ட்ன்னு அந்த கரண்ட்ட வந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். டம்மிங்கிற எக்ஸ்ட்ரா இன்னொன்னு ஏன் கிரியேட் பண்ணியிருக்கோம்னா, அதுக்கு இனிஷியலா -1 அப்படின்னு ஏதோ ஒரு டம்மி வேல்யூ அசைன் பண்ணிட்டோம். இதோட பர்ப்பஸ் என்னன்னா, கரண்ட் பாயிண்டர் வந்து ஃபர்ஸ்ட் நோடே பாயிண்ட் பண்ணிட்டு இருக்காதுல்ல. லிஸ்ட்ல வந்து சார்ட்டட் எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணிட்டே இருக்கிறப்போ, கடைசியா அந்த கரண்ட் வந்து லாஸ்ட்டா நம்ம இன்சர்ட் பண்ண எலிமெண்ட் தான் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நம்ம மெர்ஜ்ட் லிஸ்ட்ட வந்து எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும்னா, அதோட ஹெட் நோட வச்சு தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஹெட் நோட நம்ம அப்போ எங்கேயாவது ஒரு இடத்துல தனியா நம்ம சேவ் பண்ணி வைக்கணும்ல. இதுதான் என் ஹெட் அப்படின்ட்டு நம்ம ரெப்ரசென்ட் பண்றதுக்கு. அந்த ஹெட் நோட வந்து கடைசியா அந்த லாஜிக் மெர்ஜிங் முடிச்சதுக்கு அப்புறமா ஹெட் நோட் எதுன்னு டிஸ்கவர் பண்றதுக்காக தான் நம்ம டம்மின்ட்டு ஒரு பாயிண்டரே கிரியேட் பண்றோம். ஏன்னா கரண்ட் வந்து நெக்ஸ்ட் ஜம்ப் ஆயிட்டே இருக்கும். ஆனா அந்த டம்மிங்கிறத வச்சு தான் நம்ம ஃபைனலா வந்து ஹெட் நோட் இந்த மெர்ஜ்ட் லிஸ்ட்டோட ஹெட் நோட் என்னன்ட்டு நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ லிஸ்ட் நோட் டம்மி ஈக்குவல் டூ நியூ லிஸ்ட் நோட் ஆஃப் ஜஸ்ட் -1ன்னு ஒரு டம்மி வேல்யூ போட்டுட்டோம். கரண்ட் ஈக்குவல் டூ டம்மி. ஸோ இந்த டம்மிக்கு என்ன வேல்யூ இருந்துச்சோ அத தான் கரண்ட்ன்னு குடுக்குறோம். ஸோ -1ன்னு இருக்கும். -1ன்னு ஒரு வேல்யூ இருக்கு. டம்மிங்கிற பாயிண்டரும் சரி, கரண்ட்டுங்கிறதும் சரி 2மே அந்த -1 தான் இப்போ பாயிண்ட் பண்ணிட்டு இருக்குது. வைல் லூப் வச்சுட்டு 2 லிஸ்ட்டும் எம்ப்டி ஆகுறது வரைக்கும் நம்ம ட்ராவர்ஸ் பண்ணிட்டே இருக்க போறோம். வைல் L1 நாட் ஈக்குவல் டூ நல் அண்ட் L2 நாட் ஈக்குவல் டூ நல். இப்போ இந்த L1ல முதல்ல பாயிண்டர் வந்து ஃபர்ஸ்ட் நோட் தான் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோம். கரண்ட் நோட். ஏன்னா அந்த லிஸ்ட் இப்ப தான் நம்ம ட்ராவர்ஸ் பண்ண போறோம். ஸோ L1ம் 1 தான் பாயிண்ட் பண்ணிட்டுருக்கோம். L2 1 தான் பாயிண்ட் பண்ணிட்டுருக்கோம். அந்த செகண்ட் லிஸ்ட்ல. 2மே நல் கிடையாது. பாயிண்ட் பண்றதுக்கு அதுக்கு வேல்யூ இருக்கு. ஸோ இந்த கேஸ்ல வந்து இப்போ வைல் லூப் செக்குக்கு வரும் ஃபர்ஸ்ட் இட்டரேஷனுக்கு. இஃப் L1 டாட் வேல்யூ லெஸ் தேன் ஈக்குவல் டூ L2 டாட் வேல்யூ அப்படின்னா 1 லெஸ் தேன் ஈக்குவல் டூ இந்த செகண்ட் ஒன். ஸோ இப்ப என்ன நடக்கும்னா, கரண்ட் டாட் நெக்ஸ்ட் கரண்ட்க்கு வந்து கரண்ட் இப்போ -1 ஸ்டோர் பண்ணியிருக்கு. இப்போ என்னோட நெக்ஸ்ட் நோடு வந்து இந்த L1 1 அப்படின்னு நம்ம அப்டேட் பண்றேன். அப்டேட் பண்ணிட்டு இந்த L1 ஈக்குவல் டூ L1 டாட் நெக்ஸ்ட். இங்க தான் நம்ம ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ட நம்ம சார்ட் பண்ணிட்டோமே. ஸோ L1 வந்து 1 பாயிண்ட் பண்ணிட்டு இருக்காது. இனிமே 2 பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கும். ஒருவேளை செகண்ட் லிஸ்ட்ல உள்ள எலிமெண்ட் வந்து கம்மியா இருந்துச்சு அப்படின்னா, செகண்ட் லிஸ்ட்ல இந்த ஸ்வாப்பிங் நடக்கும். L1 வந்து 2 பாயிண்ட் பண்ணியிருக்கும். L2 வந்து 1 தான் பாயிண்ட் பண்ணியிருக்கும். இப்போ செகண்ட் டைம் வைல் லூப் ரன் ஆகப்போது. L1 நாட் ஈக்குவல் டூ நல், L2 நாட் ஈக்குவல் டூ நல். கரெக்ட். L1 இஸ் 2 நாட் ஈக்குவல் டூ நல். L2 இஸ் பாயிண்டிங் டூ 1 நாட் ஈக்குவல் டூ நல். இப்போ வந்து L1 டாட் வேல்யூ லெஸ் தேன் ஈக்குவல் டூ L2 டாட் வேல்யூவா? 2 வந்து நாட் லெஸ் தேன் 1. 1 தான் L2 தான் L2க்கு தான் இப்ப கம்மியான வேல்யூ இருக்கு 1. ஸோ இந்த எல்ஸ் செக்ஷன் தான் ரன் ஆகும். இப்போ கரண்ட் டாட் நெக்ஸ்ட் கரண்ட் வந்து இப்போ 1 பாயிண்ட் பண்ணிட்டு இருக்குது. ஒவ்வொரு டைமும் மெர்ஜ்ட் லிஸ்ட்ல நியூ எலிமெண்ட் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா, இந்த இஃப் பார்ட் ஆர் எல்ஸ் பார்ட் ரன் ஆனதுக்கு அப்புறம் ஃபைனலா நம்ம கரண்ட் பாயிண்டர அப்டேட் பண்ணணும். கரண்ட் ஈக்குவல் டூ கரண்ட் டாட் நெக்ஸ்ட் அப்டின்ட்டு. செகண்ட் லிஸ்ட்ல இருக்கிற 1 நம்ம ஆட் பண்ண போறோம். ஆட் பண்ணிட்டு தென் L2 ஈக்குவல் டூ L2 டாட் நெக்ஸ்ட். L2 வந்து இப்போ ஃபர்ஸ்ட் நோட பாயிண்ட் பண்ணிட்டு இருந்தது. அதுக்கு பதிலா ஃபர்ஸ்ட் நோட நான் ஆட் பண்ணிட்டேன். அதுக்கு நெக்ஸ்ட் நோட நீ பாயிண்ட் பண்ணு அப்படின்னு நம்ம அப்டேட் பண்றோம். பண்ணதுக்கு அப்புறமா அகைன் இந்த வைல் லூப் முடியறதுக்கு முன்னாடி கரண்ட் ஈக்குவல் டூ கரண்ட் டாட் நெக்ஸ்ட். இப்போ கரண்ட் நோட் வந்து இந்த 1 பாயிண்ட் பண்ணிட்டு இருக்காது. அதுக்கு அடுத்த 1 பாயிண்ட் பண்ணும். அப்படி நம்ம அப்டேட் பண்றோம். இப்போ நெக்ஸ்ட் வைல் லூப் L2 L1 இஸ் பாயிண்டிங் டூ 2 அண்ட் L2 இஸ் பாயிண்டிங் டூ 2. 2மே நல் கிடையாது. ஸோ if L1 டாட் வேல்யூ லெஸ் தேன் ஈக்குவல் டூ L2 டாட் வேல்யூ. 2 லெஸ் தேன் ஈக்குவல் டூ 2 கரெக்ட் தான். ஸோ இந்த கரண்ட் 1ஓட நெக்ஸ்ட் நோட் வந்து 2 அப்படின்ட்டு நான் இந்த லிஸ்ட்ல ஆட் பண்றேன். இந்த ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல இருந்து எடுத்துட்டு, இந்த 2வ வந்து மெர்ஜ்ட் லிஸ்ட்ல போடுறேன். போட்டதுக்கு அப்புறமா இந்த 2வ தான் நம்ம மெர்ஜ் பண்ணிட்டோமே. ஸோ இந்த L1 வந்து இனிமே 2வ பாயிண்ட் பண்ணக்கூடாது. 2க்கு நெக்ஸ்ட் இருக்கிற 3ய தான் பாயிண்ட் பண்ணணும். அப்படி நம்ம அப்டேட் பண்றோம். அப்டேட் பண்ணிட்டு ஃபைனலா கரண்ட் பாயிண்டர நம்ம அப்டேட் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் வைல் லூப் போக முடியும். ஸோ கரண்ட் வந்து இப்போ 1 பாயிண்ட் பண்ணாது. 2வ பாயிண்ட் பண்ற மாதிரி அப்டேட் பண்றோம். தென் நெக்ஸ்ட் வைல் லூப் இட்டரேஷன் L1 இஸ் பாயிண்டிங் டூ 3, L2 இஸ் பாயிண்டிங் டூ 2. 3 லெஸ் தேன் ஈக்குவல் டூ 2வா? இல்ல. 2 தான் வந்து கம்மி. ஸோ அந்த எல்ஸ் பார்ட் ரன் ஆகும்.
கரண்ட் இருக்கிறது 2 நோடு. கரண்ட்டோட நெக்ஸ்ட் வந்து என்ன அப்டேட் பண்றேன்னா, இந்த செகண்ட் லிஸ்ட்ல இருக்கிற 2வ வந்து ஆட் பண்றேன். ஆட் பண்ணிட்டு L2லேருந்து 2வ நம்ம தூக்கியாச்சு. மெர்ஜ்ட் லிஸ்ட்ல போட்டாச்சு. ஸோ L2 வந்து 2வ பாயிண்ட் பண்ண வேணாம். 4 பாயிண்ட் பண்ணணும். அப்படி நம்ம அப்டேட் பண்றோம். அண்ட் அகைன் இந்த இட்டரேஷன் க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி கரண்ட் பாயிண்டரையும் அப்டேட் பண்ணணும். கரண்ட் வந்து இந்த ஃபர்ஸ்ட் 2வ இனிமே பாயிண்ட் பண்ணாது. இந்த செகண்ட் 2வ தான் பாயிண்ட் பண்ற மாதிரி நம்ம அப்டேட் பண்றோம். அப்டேட் பண்ணிட்டு தென் அகைன் நெக்ஸ்ட் வைல் லூப். இப்போ வந்து L1 இஸ் பாயிண்டிங் டூ த 3 அண்ட் L2 இஸ் பாயிண்டிங் டூ த 4. இப்போ 2யும் கம்பேர் பண்றப்போ 3 லெஸ் தேன் ஈக்குவல் டூ 4 ஆனா ட்ரூ. ஸோ இப்போ இந்த L1ல இருக்கிற 3 தான் இந்த கரண்ட்டோட நெக்ஸ்ட் அப்படின்ட்டு மெர்ஜ்ட் லிஸ்ட்ல நம்ம ஆட் பண்றோம். ஆட் பண்ணிட்டு L1 பாயிண்டர வந்து இப்போ 3ய பாயிண்ட் பண்ண வேணாம். 3 வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ 3க்கு அடுத்து என்ன இருக்கு? இது வந்து டெயில் நோட். ஸோ நல் தான் இருக்கும். L1 வந்து இப்ப நல்ல பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கும். பாயிண்ட் பண்ணதுக்கு அப்புறமா கரண்ட் பாயிண்டர அகைன் அப்டேட் பண்ணணும். கரண்ட் பாயிண்டர் வந்து இப்ப 2வ பாயிண்ட் பண்ணியிருக்கோம். நோட் 3ய தான் பாயிண்ட் பண்ற மாதிரி நம்ம அப்டேட் பண்றோம். அப்டேட் பண்ணிட்டு செக் பண்றோம். வைல் L1 நாட் ஈக்குவல் டூ நல் அண்ட் L2 நாட் ஈக்குவல் டூ நல். இங்க இப்போ L1 வந்து நல் பாயிண்ட் பண்ணுது. L2 வந்து 4 பாயிண்ட் பண்ணுது. 2ல ஏதோ ஒண்ணு வந்து நல் பாயிண்ட் பண்றதுனால நம்ம என்ன மீன் பண்றோம்? ஒரு லிஸ்ட் வந்து முடிஞ்சிருச்சுன்னு நம்ம மீன் பண்றோம். ஒரு லிஸ்ட் முடிஞ்சிருச்சா நமக்கு என்ன லாஜிக் வேணும்னா, அப்போ ஒரு லிஸ்ட் ஓவர். செகண்ட் லிஸ்ட்ல மீதி இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் ஆல்ரெடி சார்ட்டட் தான். அத மொத்தமா இங்க கனெக்ட் பண்ணா போதும் மெர்ஜ்ட் லிஸ்ட்ல. அப்படிங்கிற லாஜிக் தான் எழுதணும். மேனுவலா செக்கிங் எதுவும் பண்ணக்கூடாது. ஸோ அதனால இந்த வைல் லூப் பார்ட் இதோட முடியுது. இந்த ஃபைனல் அவுட்புட் நமக்கு வந்து இப்போதைக்கு எப்படி இருக்கும்னா, -1, 1, 1, 2, 2, 3 வரைக்கும் ஆட் ஆயிருக்கு. 4 வந்து இன்னும் ஆட் ஆகல இந்த மெர்ஜ்ட் லிஸ்ட்ல. இப்போ நமக்கு மெர்ஜ் ஆயிருக்கிற லிஸ்ட்ல என்ன இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் டம்மி வேல்யூ -1 அப்புறம் 1, 1, 2, 2, 3 வரைக்கும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். L1 வந்து 1 ஆட் பண்ணியாச்சு, 2 ஆட் பண்ணியாச்சு, 3 ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்ல தான் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்குது. அண்ட் L2 வந்து 1 ஆட் பண்ணியாச்சு, 2 ஆட் பண்ணியாச்சு, 4 தான் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்குது. ஸோ ரிமைனிங் நோட்ஸ் அட்டாச் பண்றதுக்கு லாஜிக் என்னன்னா, இஃப் L1 நாட் ஈக்குவல் டூ நல். கரண்ட் பாயிண்டர் வந்து ஆக்சுவலி இப்போ 3ல தான் இருக்கும். இஃப் L1 நாட் ஈக்குவல் டூ நல் அப்படின்னா, 2 லிஸ்ட்ல எது எம்ப்டின்னு நம்ம செக் பண்றோம். எந்த லிஸ்ட் எம்ப்டி இல்லையோ, அந்த லிஸ்ட்டோட எலிமெண்ட்ஸ வந்து மெர்ஜ்ட் லிஸ்ட்ல ஆட் பண்ணணும். அதுதான் நம்ம மிஷன். L1 நாட் ஈக்குவல் டூ நல். L1 வந்து நல்ல தான் பாயிண்ட் பண்ணுது. ஸோ இந்த லிஸ்ட்ல நமக்கு எதுவுமே இல்ல ஆட் பண்றதுக்கு. ஸோ செகண்ட் லிஸ்ட்ட தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ கரண்ட் டாட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டூ L2. இப்போ இந்த கரண்ட்ல 3 வேல்யூ இருக்கு. இதோட நெக்ஸ்ட்க்கு நம்ம எந்த வேல்யூ போட போறோம்னா, L2 இப்ப எத பாயிண்ட் பண்ணியிருக்கோ, அத தான் நம்ம ஆட் பண்ண போறோம். ஸோ இங்க 4 தான் பாயிண்ட் பண்ணியிருக்குது. அத இங்க ஆட் பண்ணிட்டு, இப்ப நம்ம கம்ப்ளீட் லிஸ்ட்டையும் மெர்ஜ் பண்ற மாதிரி ஒரு இன்டென்ஷன் வந்துரும். ஒருவேளை இங்க வந்து ரிமைனிங் 4, 5, 6 அப்படின்னு திரும்ப எக்ஸ்ட்ரா எலிமெண்ட்ஸ் இருந்தாலுமே, இந்த 4, 5, 6, 7 ஆல்ரெடி கனெக்டடா தானே இருக்கு. ஸோ, இங்க நம்ம அந்த 4 மட்டும் கனெக்ட் பண்ணி விட்டாலே, இந்த மெர்ஜ்ட் லிஸ்ட் கூட இந்த 4 மட்டும் கனெக்ட் பண்ணி விட்டாலே, பை டிஃபால்ட் 4க்கு ரைட் சைடு இருக்கக்கூடிய கனெக்ஷன்ஸ்லாம் வந்து எதுவுமே வந்து சேஞ்ச் ஆகாது. அப்படியே இந்த மெர்ஜ்ட் லிஸ்ட்ல ஆட் ஆயிருக்கும். ஃபைனலா இந்த மெர்ஜிங் ஃபங்ஷன் முடிஞ்சிருச்சு. ரிட்டர்ன் என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்றோம்னா, ரிட்டர்ன் டம்மி டாட் நெக்ஸ்ட். நான் சொல்லியிருந்தேன் மெர்ஜ்ட் லிஸ்ட்டோட ஹெட்ட தான் நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஏன்னா, ஹெட்ட வச்சு தான் ஒரு லிங்க் லிஸ்ட்ட ரெஃபர் பண்ண முடியும். இங்க நம்ம இனிஷியலா கிரியேட் பண்றப்போ ஒரு டம்மி நோட் கிரியேட் பண்ணியிருந்தோம். டம்மிங்கிற வேல்யூக்கு -1 அசைன் பண்ணிட்டு, அண்ட் கரண்ட் நோட் ஈக்குவல் டூ டம்மி அப்டின்ட்டு நம்ம அசைன் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து கரண்ட் பாயிண்டர் வந்து 3ய பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. அப்போ நமக்கு ஹெட் நோட் இங்க எது ஆக்சுவலா 1 தான் ஹெட் நோட். 1 வந்து நம்ம எப்படி ஆக்சஸ் பண்றது? இந்த நோடு தான் ஹெட்ன்னு எப்படி நம்மளால ரிட்டர்ன் பண்ண முடியும்? கரண்ட்ட வந்து பேக் சைடு ரிவர்ஸ் வந்துட்டே இருக்க முடியாது. ஏன்னா, எத்தன டைம் வைல் லூப் ரன் ஆச்சுன்னு நம்ம கவுண்டர் வைக்கல. ஆனா, இந்த டம்மிங்கிற பாயிண்டர் வந்து அப்டேட் ஆகாம அதே -1 தான் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ, டம்மி டாட் நெக்ஸ்ட் அப்படின்னு குடுத்தோம்னா, டம்மி இஸ் ஹோல்டிங் -1 அண்ட் -1ஓட நெக்ஸ்ட் நோட் வந்து 1ஆ தான் இருக்கு. விச் இஸ் புரொபோஸ்ட் ஹெட் நோட். ஸோ, அதனால தான் டம்மி டாட் நெக்ஸ்ட்ன்னு ரிட்டர்ன் பண்றோம். இந்த ஹெட்டோட ஆக்சஸ்க்காக தான் இந்த டம்மி நோடயே நம்ம சேவ் பண்ணி வச்சிருந்தோம். இங்க மெயின் மெத்தட்ல என்ன லாஜிக் போட்டிருக்கோம்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு ஸ்கேனருக்கு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணியாச்சு. கிரியேட் பண்ணிட்டு, என் லிஸ்ட் 1ஓட நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ்க்காக ஒரு ன்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டோம். யூசர்ட்டருந்து இன்புட் வாங்கியாச்சு. வாங்கிட்டு, இப்போ நம்ம லிஸ்ட் நோட் 1 L1 கிரியேட் பண்றோம். L1 கிரியேட் பண்ணிட்டு, அப்போ அந்த கிரியேட் லிஸ்ட்ங்கிற ஃபங்ஷன தான் கால் பண்றோம். எனக்கு ஒரு லிஸ்ட் நீ கிரியேட் பண்ணி குடு. அந்த லிஸ்ட்க்கு நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து யூசர் குடுத்த இந்த நம்பர் அண்ட்
லிஸ்ட்டோட எலிமெண்ட்ஸ ஒன் பை ஒன்னா வாங்கிக்கோ அப்டின்ட்டு நம்ம கிரியேட் பண்றோம். ஸோ இது வந்து இந்த கிரியேட் லிஸ்ட்ங்கிற ஃபங்ஷன் வந்து ஒரு லிஸ்ட்ட கிரியேட் பண்ணிட்டு, 1, 2, 3ன்னு ஒரு லிஸ்ட்ட கிரியேட் பண்ணிட்டு, இதோட ஹெட் நோடு எங்க பாயிண்ட் பண்ணியிருக்கோ அத ரிட்டர்ன் பண்ணும். அத வந்து L1 வந்து கேட்ச் பண்ணி வச்சுக்கும். அகைன் ஈக்குவல் டூ நெக்ஸ்ட் இன்ட் இது வந்து செகண்ட் லிஸ்ட்டோட நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ பாயிண்ட் பண்றதுக்காக ன்னு ஒண்ணு கிரியேட் பண்ணியிருக்கோம். அகைன் லிஸ்ட் நோட்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு, செகண்ட் டைம் கிரியேட் லிஸ்ட் யூஸ் பண்றோம். செகண்ட் லிஸ்ட்ட நம்ம கிரியேட் பண்றதுக்காக. கிரியேட் பண்ணிட்டு இதுவும் இந்த செகண்ட் லிஸ்ட்டோட ஹெட் எதுவோ அத ரிட்டர்ன் பண்ணும். அத நம்ம L2ல கேட்ச் பண்ணி வச்சுக்கிறோம். தென் 2 லிஸ்ட்டையும் மெர்ஜ் ஆயி வரக்கூடிய ஆன்ஸர வாங்குறதுக்காக ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு, மெர்ஜ் டூ லிஸ்ட் ஃபங்ஷன கால் பண்றோம். வித் 2 லிஸ்ட்டோட ஃபர்ஸ்ட் அந்த கரண்ட் நோட் எங்க பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோ அத வச்சுட்டு கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஃபங்ஷன் எத ரிட்டர்ன் பண்ணும்னா, இந்த மெர்ஜ்ட் லிஸ்ட்டோட ஹெட் நோட் எதுவோ அத பாயிண்ட் பண்ணும். அத வந்து இங்கே கேட்ச் பண்ணிட்டு, பிரிண்ட் லிஸ்ட்ங்கிற ஃபங்ஷன நம்ம கால் பண்றோம். அது வந்து இந்த மெர்ஜ்ட்ங்கிற எந்த ஹெட் பாயிண்டர் இருக்கோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த மெர்ஜ்ட் லிஸ்ட்ட ஒன் பை ஒன்னா நமக்கு பிரிண்ட் பண்ணி குடுக்கும்.